மட்டன் ஷாப் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு சுத்தமான சுகாதாரமான ஆட்டு இறைச்சி மொத்தம் மற்றும் சில்லறையாகவும் உங்கள் இல்லத்திற்கு நேரடியாக வழங்கப்படும். உங்கள் கேஜி மட்டன் ஷாப். உங்கள் ஆர்டர்களுக்கு 10% தள்ளுபடி தருகிறோம். தொடர்புக்கு 7200432164. டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்துசாமி. டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருதநாயகம் கான் சாஹிப் மக்கள் பேரியக்கத்தின் தலைவர் தமீம் அன்சாரி அவர். தோழருக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட இயக்கங்கள் அரசியல் அமைப்புகள் இருக்கு. அதுல மருதநாயகம் கான் சாஹிப் மக்கள் பேரியக்கம்னு ஒண்ணு நடத்திட்டு வரீங்க. இது எப்ப தொடங்கப்பட்டது? தொடங்கப்பட்டு எவ்வளவு நாளா என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடத்திட்டு வரீங்க? இது முதலாக மருதநாயகம் கான் சாஹிப் பேரவையாக தான் தொடங்கப்பட்டது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ தொடங்கப்படும் பொழுது சின்ன சின்ன சமூக விஷயங்களை, நம்ம சமுதாய விஷயங்களை கையில் எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ பேரமைப்பா பயணிக்க வேண்டாம், பேர் இயக்கமா பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இயக்கமாக பயணித்தோம். அப்போ பேர் இயக்கமாக பயணித்து ஒரு 7 ஆண்டுகள் முடிந்து 8ஆம் ஆண்டு இன்று துவக்க விழா அப்படின்னும் பொழுது இது அரசியல் கட்சியாக மாற்றி சமூக விஷயங்களை நம்ம கையில் எடுக்கணும், இப்போ ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய விழிப்புணர்வுகளை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் மருதநாயகம் கான் சாஹிப் மக்கள் பேரியக்கம். இது இப்ப அரசியல் அமைப்பானா இதே பேர்ல இயங்க போறீங்களா இல்ல வேற பேர் மாத்த? இல்ல தோழர், 7 வருஷமா பேர் இயக்கமா பயணிச்சிட்டோம். இப்போ அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகரணும் அப்படின்னும் பொழுது அப்போ அரசியல் கட்சியாக மாற வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ அரசியல் கட்சியாக இன்று அறிமுக கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த பேர் மாற்றம் இருக்குமா? அதுதான் நான் கேட்கிறேன். இல்ல, கண்டிப்பா பெயர் மாற்றம் உண்டு. பெயர் மாற்றத்தை இப்ப நீங்க அறிவிப்பீங்க? ஆமா, கூட்டத்துல இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல பல இயக்கங்கள் பல விஷயங்களை முன்னெடுத்து போறாங்க. இன்னைக்கு நீங்க தமீம் அன்சாரியா இருக்கீங்க. பேசிக்கலா இப்படி நான் கேட்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா யாரையும் யாரு எதை தொடங்குறா அப்படின்னு பார்க்கிற சமூகமா இந்த சமூகம் இருக்கு. நீங்க ஒரு இஸ்லாமியரா, நான் இதை அப்படி சொல்றது கூட இல்ல, நீங்கள் ஒரு இஸ்லாமியரா இருந்து இப்ப ஒரு இயக்கத்தை இப்ப நீங்க நடத்துறீங்க. இப்ப இந்த இயக்கத்தை நீங்க நடத்தும் போது உங்களை அறியாமையே மற்றவர்கள் இஸ்லாமிய முத்திரை குத்துவாங்க. நீங்க ஒரு இஸ்லாமியரா இருந்து இதை துவங்குறதுனால. அப்ப இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து பல இயக்கங்கள் இருக்குது, பல கட்சிகள் இருக்குது. அவங்கவுங்க ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க, ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க, அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி இப்ப இந்த இயக்கம் எந்த அடிப்படையில வந்திருக்கு? ஏன்னா மருதநாயகம் கான் சாஹிப் என்ற பேரை வச்சிருக்கீங்க, அது ஒரு இஸ்லாமிய அடிப்படையில வருதா இல்ல எல்லாருக்குமானதா இருக்கா? என்னென்ன கொள்கைகள் வச்சிருக்கீங்க? எதை நோக்கி பயணிக்கிறீங்க? இல்ல, எங்க தலைவர் புரட்சியாளர் பழனி பாபா சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் நாங்க உள்வாங்கி அவருடைய சிந்தனையும் சித்தாந்தகத்தையும் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும். எதனால இது உருவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு, ஆனா இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்தது அப்படின்றத ஒரு கேள்வியாவே இருக்கு. அப்போ இஸ்லாமியர்கள் என்னவாக இங்க இருக்காங்க? வெறும் வாக்கு வங்கியாக மட்டும்தான் இஸ்லாமியர்கள் இங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய அதிகாரத்தை நோக்கி நம்ம எப்போ நகர்றது அப்படின்ற ஒரு சிந்தனையோடு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு. அப்போ பழனி பாபாவை நாங்க தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பழனி பாபா சொன்ன விஷயங்கள் என்ன? ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, சம உரிமை இழக்கப்பட்ட மக்களின் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும். அந்த ஒற்றை இலக்கு தான் எங்களுடைய இலக்கு. அப்போ இந்த அமைப்பு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தமான அமைப்பு கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த மருதநாயகம் கான் சாஹிப் மக்கள் பேரியக்கம் அப்படின்றதுல நாங்க ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சிந்தனையோடு நாங்க செயல்பட்டு இருக்கோம். நீங்க பழனி பாபாவுடைய கொள்கையும் சித்தாந்தத்தையும் கொண்டு போறதுதான் சொல்லுவீங்க. ஆனா அமைப்புடைய பேர்ல மருதநாயகம் கான் சாஹிப்னு வச்சிருக்கீங்களா? அங்க பழனி பாபா வரலையே? ஏன்னா பழனி பாபா பேரவை இல்ல அவருடைய பெயரை கொண்டு சில அமைப்புகள்லாம் இயங்குது, அது ஏன் இல்ல? இல்ல, தொடர்ச்சியாக வரலாற்றில் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு மாவீரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவீரன் மருதநாயகம் கான் சாஹிப் அப்படின்றது அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம். கான் சாஹிப் அப்படின்றது இஸ்லாமிய பெயர் கிடையாது. அது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. ஆக்சுவலா கான் சாஹிப் அப்படின்றது இஸ்லாமிய பெயர் கிடையாது, அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம். சுவைதார் ஒரு சில விஷயங்கள் வெள்ளக்காரனால் வழங்கப்பட்ட ஒரு பட்டம் தான் அது. மதுரை ஆண்ட நாயகன் அது நாளடைவில் மருதநாயகமாக மாறிவிட்டது. அதனால அவருடைய பெயர்
மருதநாயகம், மதுரை ஆண்ட நாயகம் மருதநாயகம் கான் சாஹிப் அப்படின்ற பேரை நாங்க எடுத்திருக்கோம். ஏன் எடுத்தோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக மருதநாயகம் மட்டும் இல்ல, பல தலைவர்கள், பல சுதந்திர போராட்ட தியாகிகள் மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் எல்லாம் வெளிப்படுத்தணும், அடுத்த சந்ததிகளுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு வரலாறை கொண்டு சேர்க்கணும் அப்படின்றத நாங்க ரொம்ப முனைப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால இப்ப மருதநாயகம் அவருடைய பேரை இதுல பயன்படுத்த. கண்டிப்பா தோழர். இப்ப தோழர், இப்ப என்ன மாதிரியான பணிகளை இதுவரைக்கும் எடுத்திருக்கீங்க? இப்ப 7 வருஷமா நீங்க பயணிக்கிறீங்க, என்ன மாதிரியான பணிகளை முன்னெடுத்திருக்கீங்க? இல்ல, நாங்க பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, திமுக ஆட்சி காலத்திலும் இருக்கும் பொழுதும் சரி, சமூக விஷயங்களாக, சமுதாய விஷயங்களாக நாங்க செய்யல, சமூக விஷயங்களாக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், தொடர்ச்சியான கோரிக்கைகள், பல்வேறு விதமான ஒரு நோக்கத்தோடு நாங்க அரசுக்கு தேவையான விஷயங்களை என்ன தேவையோ அதை அழுத்தமாக தெரிவிச்சுட்டு தான் இருக்கோம். அதுவும் சில விஷயங்கள் எங்களுக்கு நடந்திருக்கு. அடுத்த கட்டமாக அதிகார மையத்தை நோக்கி நகரணும் அப்படின்றத நாங்க முனைப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க இந்த அமைப்பு தமிழ்நாட்டுல எந்தெந்த இடத்துல இருக்கு? இன்றைக்கு நீங்க தலைமையகமா திண்டுக்கல்ல இருக்கிறீங்க, இங்க இருந்த தலைவர் இயங்குறீங்க, அதனால தலைமையகம் இங்க இருக்கு. தமிழ்நாட்டுல எத்தனை இடங்கள்ல எத்தனை கிளைகள் அமைச்சிருக்கிறீங்க? கிளைகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 கிளைகள் அமைக்கப்பட்டிருக்கு. முதல் ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 28 கிளைகள் அமைக்கப்பட்டது. மற்ற அமைப்புகளுடைய கிளைகள் இல்லாமல் நம்ம வித்தியாசமாக கொஞ்சம் அமைக்கப்பட்டது. அந்த அமைப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில நிர்வாகங்கள் சரியில்லாமல் சில தவறான விஷயங்களை செய்யும் பொழுது அவர்கள் நிர்வாகத்திலிருந்து நீக்கப்படுவார்கள். ஏன்னா இங்க நம்ம மக்களுக்காக தான் வேலை செய்ய வந்திருக்கோம், சொந்த பணிகள் செய்யறதுக்காக இல்ல. சொந்த பணிகளும் செய்யணும், அதே போல மக்கள் பணிகளும் செய்யணும். அந்த மக்கள் பணிகள்ல தவறு செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள். அது நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் அதுதான். இப்ப எத்தனை மாவட்டங்கள்ல இருக்கீங்க? 12 மாவட்டம் இருக்கு. 12 மாவட்டங்கள்ல இருக்கீங்க. இப்ப பரவலா உங்களுடைய அமைப்புல வெறும் நீங்க எதுவும் இஸ்லாமியருக்கானது இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நீங்க இந்த பின்புலத்துல இருந்து வர்றதுனால எல்லா மதத்தினரும் உங்க அமைப்புகள்ல இருக்காங்களா? எல்லாரையும் ஒருங்கிணைச்சு? எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு தான் நடத்திட்டு இருக்கோம். இதுல நாங்க தெளிவாகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு அப்படின்னும் பொழுது இங்க இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது கிடையாது. மாவட்ட பொறுப்புல கொடுக்குறோம் அப்படின்னா மாவட்டத்திலையும் மாநிலத்திலையும் கலந்துதான் கொடுக்குறோம். இங்க இஸ்லாமியர்களா போய் உட்காரணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா அந்த பொறுப்புல வந்து தலித் உட்கார்ந்துருக்கணும், சிறுபான்மையினர் உட்கார்ந்துருக்கணும், இஸ்லாமியர்கள் இருக்கணும் அப்படின்னும் போது எல்லாத்தையும் கலந்து வச்சாதான் மக்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நம்மளுடைய ஒரு கலந்தாய்வுல வைக்க முடியும் முன்னாடி. அதுக்காக எல்லாத்தையும் கலந்துதான் வச்சிருக்கோம் உள்ள. இப்ப நீங்க இன்னைக்கு அரசியல் கட்சியா அறிவிச்சுட்டு இந்த காலகட்டத்தில் அறிவிக்கிறீங்களே, இந்த இப்ப வந்து 2024 அடுத்த தேர்தல் என்பது 2026 இருக்கிற சட்டமன்ற தேர்தல், அதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்குதா? உறுதியாக 2026 நோக்கி நாங்க நகர்றதுல எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது. 2026 தேர்தலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. அதை நோக்கி நகரணுன்றதுனாலதான் இப்போ இந்த கட்சி அறிமுக கூட்டமே நடத்துறோம். 2026 எப்படி ஏதாவது கட்சிகளோட இணைந்து பணியாற்ற போறதா, இல்ல நீங்க தனித்து சில தொகுதிகள்ல நின்று வேலை செய்ய போறீங்களா? அது காலத்தின் கட்டாயம் தோழர். யாரு கூட சேரணும், யாரு கூட சேரக்கூடாது அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. அரசியல் சூழல் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் நம்ம பண்ண முடியும். அப்ப அந்த அரசியல் சூழல் நம்மை அதிகாரத்தை நோக்கி எப்படி நகர்த்தும் அப்படின்றதுல நம்ம தெளிவா வந்து வேலை செய்ய போறோம். கண்டிப்பா தோழர். இதுல இப்ப மருதநாயகம் கான் சாஹிப் மக்கள் பேர் இயக்கத்தை வந்து இப்ப கட்சியை அறிவிக்க போறீங்க. இந்த கட்சி பணியில இப்ப என்ன மாதிரியான பணிகளை எடுக்கலான்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நீங்க வந்து மக்களுக்கு தேவையான ஆர்ப்பாட்டங்களையும், விழிப்புணர்வு பொதுக்கூட்டங்களையும், போராட்டங்களையும் நாங்க நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க இதுக்கு முன்னாடி. இப்ப அரசியல் கட்சியாக மாத்தினோன்னே என்ன மாதிரியான பணிகளை முன்னெடுக்க, அரசியல் அதிகாரத்தை அடைகிறதுங்கிறது உங்களுடைய அல்டிமேட் கோல், அது தனி. அது இல்லாம வேற என்ன மாதிரியான பணிகளை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நாங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இங்கு மக்களுக்கு இதை செய்யறோம் அதை செய்யறோம் இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திணித்து தன்னை அரசியலாக படுத்திக்கிட்டு இருக்க அரசியலை தொடர்ச்சியா வெறுக்கணும் அப்படின்றதுல நாங்க தெளிவா இருக்கோம். இலவசம் கொடுத்து நீங்க அரசியல் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சீங்க அப்படின்றதுதான் கேள்வி. அப்போ மக்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்ற திட்டங்களை நாங்க கட்சியினுடைய அறிமுக கூட்டத்துல தெளிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதனுடைய வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து தமிழ்நாட்டுல ஏற்கனவே 2 கட்சிகள், பெரிய கட்சிகள் இருக்குது. ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. இன்றைக்கு மத்தியில ஆளுங்கட்சியாக
ஒன்றியத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் இருந்தாலும் கூட இங்க தமிழகத்துல அவங்களால 1-2 இடத்துக்கு வர முடியல. இந்த 2 கட்சிகள் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு அதே மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் ஃபிகரா நடிகர் விஜய் அவர்கள் கட்சி அறிவிச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப மாநாடு கூட நடத்த போறாரு. அதுக்கப்புறம் அவருடைய இறுதி படம்னு இப்ப அவர் நடிச்சுட்டு இருக்க ஒரு திரைப்படத்தையும் அறிவிச்சிட்டாரு. முழுமையா நான் அரசியலுக்கு வந்துருவேன், நடிக்க போக மாட்டேன் அப்படின்லாம் அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அவரும் இப்ப அரசியலுக்கு வர காலகட்டத்துல உங்களை போன்ற சின்ன சின்ன அமைப்புகள், நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப ஏறக்குறைய 7 ஆண்டுகளாக ஒரு வேலை செஞ்சு இந்த மக்களோட இணைஞ்சு வந்துட்டு இருக்கிற உங்களை போன்றவர்கள்லாம் இந்த மாதிரியான இப்ப இப்படி ஒரு பிம்பம் வரக்கூடிய இடத்துல எப்படி உங்கள் பணிகள் இருக்கும்? இல்ல அவர்களோட இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குமா? எங்களுக்கு தெளிவா ஒரு விஷயத்துல நாங்க தெளிவா இருக்கோம். சினிமா நடிகர்களை வைத்து இங்க அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடையாது. 2வது, சினிமா நடிகர்களை இந்த தமிழகத்தை ஆள வைக்கக்கூடிய எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. சரிங்களா? எங்களுதுல நாங்க தெளிவா இருக்கோம். எங்க தலைவர் சொல்ற மாதிரி கூத்தாடி கையில பொம்மை கிடைச்சா பொம்மையும் கூத்தாடியாக தான் மாறும் அப்படின்ற மாதிரி நாங்க நடிகர்கள் நம்பி பின்னாடி போறதுக்கு தயாரா இல்ல. அப்போ எங்களுடைய இலக்கு என்ன? அப்போ நம்மளுடைய இலக்கை நோக்கி நகரணும் அப்படின்னா நம்மளுடைய வேலை திட்டங்கள் அங்க வலுவா ஊண்டணும். அப்போ வேலை திட்டங்களை அதிகமாக செய்யணும். நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவரு கொடியை அறிமுகப்படுத்தி இப்போ மாநாடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ தமிழகத்தினுடைய வரலாறு என்னன்றது அவருக்கு தெரியுமா? படத்துல நடிக்கிறதோ 2 துப்பாக்கி தூக்கிட்டு சுத்துறதோ அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. யார் வேணாலும் சொல்லலாம், நான் கூட தான் நாளைக்கு நடிக்கணும்னு நடிக்கலாம் சொன்ன பணம் போட்டு. ஆனா நம்மளுடைய வரலாறு என்ன? அந்த வரலாறையும் உங்களால பேச முடியுமா? ஒண்ணும் இல்ல. பெரியாருடைய நினைவு நாளுக்கு நீங்க போய் பெரியாருக்கு மாலை போட்டு வந்தீங்க. பிஜேபில இருந்து உடனே அகைன்ஸ்ட் வந்துருச்சு, நீ இவர் யாரை நோக்கி நகர்கிறார் அப்படின்ட்டு. எங்களெல்லாம் கேட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், எங்க தலைவர் சொன்ன மாதிரி பெரியாரையும் அம்பேத்கரையும் எவன் ஏற்றுக்கொள்ளலையோ அவனுடன் உறவு வைக்காத, அரசியல் உறவே வைக்காத அப்படின்ட்டாரு. அப்படின் போது நாங்க எங்களுடைய ஸ்டாண்ட் தெளிவா இருக்கு. அப்ப அவருடைய ஸ்டாண்ட் என்ன? அவர் யாரை வைத்து நிறுத்துறாரு அரசியல்? அம்பேத்கரை வைத்து முன்னிறுத்துறாரா? பசுமுண்டேவரை வைத்து முன்னிறுத்துறாரா? பழனி பாபாவை வைத்து முன்னிறுத்துறாரா? எம்ஜிஆரை வைத்து முன்னிறுத்துறாரா? காகிதம் இல்லத்தை வைத்து முன்னிறுத்துறாரா? யாரை முன்னிறுத்துகிறார் அரசியலில்? தன்னை ஒரு திரைப்பட நடிகனாக தான் முன்னிறுத்துறார். அவர் என்ன கொள்கையாக வெளியே வராருன்னு தெரியல. இப்ப நாங்க எங்க கிட்ட சிறந்த கொள்கைகள் இருக்கு. இதுதான் நாங்க மக்களுக்கு செய்ய போறோம், இந்த வேலைகள் தான் செய்வோம், இந்த வேலைகள்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கும். அப்படின்போது அந்த வேலைகளுக்கு என்னவோ அந்த வேலைகள் தான் நாங்க பார்க்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா தோழர். இப்ப நீங்க அரசியல் கட்சியாகவும் இப்ப இளைஞர்களை அதை நோக்கி அதிகாரத்தை நோக்கி நடத்துற பணிகள்ல போறேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இன்றைக்கு இப்ப உங்களை போன்றவர்கள் இன்றைக்கு தமிழகத்துல இருக்கிற சூழல் பார்த்தா அந்த 2 கட்சிகளுக்கு தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே கூட்டணிக்கு போற கட்சிகளா தான் இருக்கு. கண்டிப்பா சில கட்சிகள் நாங்க தனித்து நிக்கிறோம் அப்படின்னா அவங்க வேறக்குறைய இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எப்படின்னா நோட்டாவுக்கு போற ஓட்டு அங்க போறதா சிலர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதை நான் சொல்லல, அது என்னுடைய கருத்து இல்ல, மற்றவங்க சொல்றாங்க. அதுல அவங்க சில பேர் வாங்கிட்டு எனக்கு இத்தனை % இருக்கு, நான் எல்லா தொகுதியிலும் நின்றுருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பொதுவா இப்படிதான் இங்க இருக்கிற சூழல் இருக்கு. இந்த காலகட்டத்துல நீங்க சொல்ற மாதிரி யாரோடையாவது கூட்டணி சொல்ல வேண்டிய கட்டாயம் நிச்சயமா ஏற்படும்ல, உங்களுக்குமா இருந்தாலும். கண்டிப்பா அது உண்மைதானே? அப்ப நீங்களும் கூட்டணி போவீங்க இல்ல? அது காலத்தின் கட்டாயம் சொல்ல. அது எப்படி சூழல் நம்ம அரசியலை பொறுத்தவரை அரசியலுடைய அதிகாரத்தை நகர்த்தணும் அப்படின்னும் பொழுது யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்றத நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு செயலா இருக்கு. அப்ப அதை சிந்திச்சு மக்களுக்கு எது நல்லது என்பதை முழுமையாக சிந்திச்சு அந்த நேரத்துல முடிவெடுக்கப்படும். நீங்க ஒரு மிகச்சிறந்த வரலாற்று அடையாளமா இருக்கிற மருதநாயகம் அவர்களை கட்சி பெயரா தாங்கி இருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இளைஞர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதைப் பொருள் பயன்பாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இன்னைக்கு வெடிச்சிருக்கு. இன்னைக்கு ஆளுகிற ஒன்றிய அரசா இருந்தாலும் சரி, நீங்க அவங்க பல மாநிலங்கள்ல அவங்க ஆள்ற மாநிலங்கள்ல தான் அதிகமான போதைப் பொருட்கள் இறக்குமதி ஆகுது. குஜராத்ல அந்த துறைமுகத்துல இருந்து தான் அதிகமான போதைப் பொருட்கள் இறக்குமதி ஆகுதுன்னு சொல்றாங்க. அதை நான் சொல்லல, பல ஊடகவியலாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பல செய்தித்தாள்கள்ல நம்ம படிச்சிருக்கோம். இப்படி இருக்கிற சூழல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா அங்கங்க போதைப் பொருட்கள் பயன்படுறது, பள்ளி மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துறது, அதனால ஏற்படுற சிக்கல்கள். இன்னைக்கு கொல்கத்தால பாத்தீங்கன்னா அந்த ஒரு பயிற்சி மருத்துவர் இறப்புல கூட பாத்தீங்கன்னா அந்த நபர் போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல உங்களுடைய அமைப்பு
ஏன்னா மக்களை வழிகாட்டுற அதிகாரத்துக்கு கடத்தி கொண்டு போகணும்னு நினைக்கிற உங்க அமைப்பு இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்கான குரல் எழுப்புமா? அதை நோக்கிய உங்களுடைய எண்ணங்கள், உங்க கட்சியினுடைய பயணங்கள் இருக்குமா? கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்துல நாங்க தெளிவா இருக்கோம். தமிழகத்தில் போதை இல்லா தமிழகமா மாத்தணும் அப்படின்றதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். ரெண்டாவது, திரைப்படங்களில வந்து நடிகர்கள் புகைப்பிடிப்பதவே நாங்க கண்டிச்சு பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சிருக்கோம். ஏன்னா இளைஞர்கள் எல்லாமே எதை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னா சினிமாவை நோக்கி தான் ஓடுறாங்க. அப்போ திரைப்படங்களை நோக்கி என்னுடைய தலைவர் இப்படி பண்ற சிகரெட் பிடிக்கிறாரு, சிகரெட்டை சுருட்டி பிடிக்கிறாரு, மறைச்சு பிடிக்கிறாருன்ற ஒரு சிந்தனையில ஓடுறாங்க. அப்படின்னும் பொழுது இளைஞர்களுக்கு நல்ல விஷயங்களையும் நல்ல ஒரு உணர்வுகளையும் கொண்டு வரணும், அப்படியாப்பட்ட சினிமாக்கள் தான் இருக்கணும் அப்படின்றதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். அப்போ போதையை எங்க ஒழிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமாவில இருந்து தான் போதையை ஒழிக்க முடியும். நல்ல விஷயங்களை சுலபமாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஊடகமும் திரைப்படங்களும் தான். அப்ப அந்த திரைப்படங்கள்ல இந்த மாதிரி போதை பழக்கங்களை தவிர்க்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுவே இருந்துச்சு அப்படின்னா தமிழகத்தில் பாதி போதைகள் குறைஞ்சிடும். சிறப்பு தோழர். இப்ப நான் நிறைவா ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு நேரம் உங்க அமைப்பு உங்க கட்சியா மாற போறதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். கண்டிப்பா இந்த அமைப்பினுடைய தலைவர் அவருடைய பயணம் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு? அதான் உங்கதான் தமீம் அன்சாரி அவர்களுடைய அரசியல் பயணம் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு? தோழர், இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா தான் தோழர் இருந்திருக்கு. இந்த மருதநாயகம் அப்படின்ற பெயரை நான் கையில எடுத்து கரெக்டா 3 மாசத்துல என் வீட்டுல கல்லு விழுந்துச்சு. அதெல்லாம் நடந்துச்சு. ஏன்னா சாதிய அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த மருதநாயகத்தை பொதுவெளியில உடைச்சு எடுத்திருக்கோம் நம்ம. அப்போ அந்த உடைச்சு எடுக்கும் பொழுது மருதநாயகத்தை சாதிய கட்டுப்பாட்டுக்குள்ள நிறைய அமைப்புகள் வைத்திருக்கும் பொழுது நான் பொது அமைப்பாக மருதநாயகம் கான்சாகிப் மக்கள் பேரியக்கம் அப்படின்னு கொண்டு வரும் பொழுது இங்கு பல்வேறு சிக்கல்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு. அது தொடர்ச்சியா காவல்துறையினாலும் நடந்துச்சு, சாதிய அமைப்புகள்னாலும் நடந்துச்சு, நிறைய விஷயங்கள்னால எனக்கு அது இடையூறாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இடையூறுகள் எல்லாம் தாண்டி மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், மக்கள் விஷயத்தை நம்ம கையில் இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோடும் அந்த நோக்கத்தோடும் மருதநாயகம் கான்சாகிப் மக்கள் பேரியக்கம் உருவாகி 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் அரசியல் கட்சியாக மாற்றோம். இந்த மருதநாயகம் கான்சாகிப் மக்கள் பேரியக்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த 7 ஆண்டுக்கு முன்னாடி தமீம் அன்சாரி என்ன செஞ்சுட்டு இருந்தார்? என்னென்ன அரசியல் பயணம் அவர்கிட்ட எப்படி இருந்தது? தமீம் அன்சாரி அதுக்கு முன்னாடி தமீம் அன்சாரி என்னவாக இருந்தார் அப்படின்னா இன்னொரு அமைப்புல வந்து நான் பொறுப்பாளராக இருந்தேன். ஏன்னா இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் முதலாக வாங்கிய பொறுப்பு வார்டு தலைவர். ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த அமைப்பு வேண்டாம், நான் அந்த அமைப்பில் இருக்கும் பொழுது வார்டு தலைவர் படிப்படியாக வேலை செய்து நகரம், ஒன்றியம், மாவட்டம் அப்படின்னு வரும் பொழுது மாநில பொறுப்புக்கு ஏறக்கூடிய சூழலுக்கு வரும் பொழுது நான் சில கேள்விகள் கேட்டேன். இப்ப நம்ம அரசியலை நோக்கி நகரணும், அதிகாரத்தை நோக்கி நகரணும் அப்படின்னும் பொழுது அந்த வேலைகளை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னும் பொழுது நான் அதை விட்டு வெளியே வர்றேன். வெளியே வந்து 2 வருஷம் சும்மாதான் இருந்தோம், எந்த வேலைகளும் செய்யல. அதுக்கப்புறம் வரலாறை நோக்கி படிக்கும் பொழுது இவர் ரொம்ப நம்மள மருதநாயகம் ரொம்ப ஈர்த்தாரு. அப்போ மருதநாயகத்தை வைத்து ஒரு அமைப்பு கட்டமைப்பு பண்ணணும், பழனி பாபாவை நம்ம முழுமையாக உள்வாங்கி இருக்கோம், அவருடைய சிந்தனையும் அவருடைய சித்தாந்தத்தையும் வைத்து ஒரு வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு மாவீரனை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த அமைப்பு உருவாக்கும். கண்டிப்பா தோழர், உங்க பயணம் சிறப்பதற்கும் உங்களுடைய மருதநாயகம் கான்சாகிப் மக்கள் பேரியக்கம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் எங்களுடைய டமாரம் குழு சார்பாக நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக் கொள்கிறோம். நன்றி நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய அமைப்பை பற்றியும் உங்களை பற்றியுமே மிக அருமையா நீங்க எடுத்து சொன்னமை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள்கிட்ட வந்து அதை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் டமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறேன். நன்றி 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 தோழர், நன்றி தோழர். கேஜி மட்டன் ஷாப் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு சுத்தமான சுகாதாரமான ஆட்டு இறைச்சி மொத்தம் மற்றும் சில்லறையாகவும் உங்கள் இல்லத்திற்கு நேரடியாக வழங்கப்படும். உங்கள் கேஜி மட்டன் ஷாப் உங்கள் ஆர்டர்களுக்கு 10% தள்ளுபடி தருகிறோம். தொடர்புக்கு 7200 432164.